ஏய் என்னடி நேத்தெல்லாம் கை வலி கால் வலி இருந்த இன்னைக்கு ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்க என்ன மேட்ரு? அதான் எங்க வீட்டுல இருந்தே என்ன பக்கத்துக்கு எங்க அம்மா எல்லாம் வராங்களே. எனக்கு தெரியுண்டி அப்பயே எங்க அம்மா வீட்டுல இருந்து வரான்னு சொல்லிட்டு தான் நீங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு என்னால என் கூட நடிச்சுட்டு இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. 25 இயர்ஸா ஒருத்தர் கூட இருந்துட்டு அவங்க மெமரிஸ்லாம் எனக்கு எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 2 வருஷமா தானே உங்க கூட இருக்கேன். அது இல்லாமல் இப்போ நீ என் கூட இருக்கிறதுனால எனக்கு என்ன தேவை என்ன வேணும்ன்றது நீ பார்த்துப்ப. ஆனால் அவங்க வரும்போது நான் டல்லான்னு வச்சுக்கேன். அவங்க என்னை பார்த்துட்டு போயிட்டு வீட்லேயும் அதே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பொண்ணு டல்லா இருக்கா என்னன்னு தெரியலையே, வயிறு வலிக்குதுன்னு சொல்றா, தலை வலிக்குதுன்னு சொல்றா, தலை சுத்துதுன்னு சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுவே நினைச்சிட்டு இருப்பாங்க. வரும்போது எனக்கு எவ்வளோ வலி இருந்தாலும் வெளியே காட்டாம நான் ஹாப்பியா இருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்லிட்டு அவனுக்கு என்னடி நான் மட்டும் இப்போ டல்லான்னு வச்சுக்கேன். அடுத்த மாசம் என்ன கூட்டிட்டு போறதுக்கு பதிலாக எங்க அம்மா இப்பவே வா போலாம்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போயிடுவாங்க. ஐயோ வேணா தங்க நீ சந்தோஷமாவே இரு. சப்போஸ் உனக்கு எதனா ஹெல்ப் பண்ணா கூட சொல்லுதாங்க நான் செய்யறேன். ஆனா நீ சந்தோஷமா இருத்தாங்க. இந்த வெங்காயத்தெல்லாம் பொடிசா கட் பண்ணிட்டு அரிசி கழுவி வச்சிருக்கேன். அதை எடுத்து அடுப்புல வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வடைக்கு மாவு வச்சிருக்கேன். நல்லா ஆட்டி இந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் போய் ஒரு குட்டி தூக்கு போட்டு வந்துடுறேன். அப்பதான் அவங்க வரும்போது என்னால ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். புரியுதா? அடி பாவி ஒரு பேச்சுக்கு தாண்டி சொன்னேன். பேச்சுக்கு சொன்னியோ பேச்சு இல்லாம சொன்னியோ அதெல்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் இந்த வேலை செய்ய பிடிக்கும்.